தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவர் தந்த தமிழ் கொடை அண்ணன் சீமான் இதோ உங்களோடு. அதான் நம்ம மைக் அதான் அண்ணன் மைக்கு. தினேஷ் அங்க தினேஷ் மைக் எது? என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நிறைய கட்சிகள், அரசியல் ஆட்சிகளை எல்லாம் பார்த்துட்டோம், அதுல வாழ்ந்துட்டோம். உங்களோடவே சேர்ந்து உங்களைப் போலவே வறுமை, ஏழ்மை, பசி, பஞ்சம், துயர, துன்பம் இதிலே இருந்து வாழ்ந்த மகன்தான். இங்கிருந்துதான் நாங்கள் சென்றோம். திருப்பி அங்கிருந்தே உங்களிடம் வந்திருக்கிறோம். காரணம், இங்கே அரசியல் என்பது ஒரு தன்னலமற்ற மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒன்று என்பதை மாற்றி பெரிய லாபம் ஈட்டக்கூடிய தொழிலாக, நிறுவனமாக மாற்றி நிறுவப்பட்டு விட்டது. இதை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறோம். இங்கே பலமுறை இந்த கட்சிகள் திமுக, அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறது. இந்தியாவை காங்கிரஸ், பாரதிய ஜனதா மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை ஆள வரும்போது அந்த கட்சிகள் இந்த கட்சியோடு கூட்டணி வைப்பதும், இந்தியாவை ஆள யாரு வர வேண்டும் என்பதில் அந்த கட்சிகளோடு இந்த கட்சி கூட்டணி வைப்பதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் வருகிறது ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை. நம்ம வாழ்க்கையில் என்ன மாறுதல் வருகிறது என்பதை என் அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும். இத்தனை ஆண்டுகள் கழித்து அதே வறுமை, ஏழ்மை, 1500க்கு நாம் கையேந்துகிற நிலைமை. 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்துவிட்டு இன்னைக்கு நம்ம அம்மாவுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறேன், 1000 ரூபாய் கொடுக்கிறேன் மாசத்துக்கு என்றால் 30 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதித்துக் கொள்ள முடியாத வறுமை, ஏழ்மை நிலையில் நம் மக்களின் வாழ்க்கை தரத்தை வைப்பது எப்படி ஆட்சியாக இருக்க முடியும்? எப்படி? எது ஒன்றுக்கும் கையேந்திர நிலையில் தன் நாட்டு மக்களை வைப்பது நல்ல ஆட்சியாகாது. என்னை பெற்றோர்களே, நல்ல ஆட்சியாகாது. எது எங்கிருந்து ஒரு ஆட்சியை தொடங்க வேண்டும், எங்கிருந்து ஒரு சிறந்த நாட்டை படைக்க வேண்டும் என்றால் கல்வியில் இருந்துதான். கல்விதான் ஒரு மேம்பட்ட சமூகத்தை உருவாக்க முடியும். கல்வியை சரியாக, சமமாக, தரமாக நாட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இங்கே என் பெற்றோர்கள் என்னை படிக்க வைக்க என் தாய் தந்தையர்கள் பட்ட துயரம் நீங்கள் இன்றும் பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கல்வி தனிப்பெரும் முதலாளிகளின் வியாபார பொருளாக மாறிவிட்டது. அதிக காசு இருக்கிறவன் நல்ல காசாய் கொடுத்து படித்துக் கொள்ளலாம். நல்ல காசு இருக்கிறவன் தனியார் மருத்துவமனையில் பார்த்து நல்ல வைத்தியம் பார்த்து பிழைத்துக் கொள்ளலாம். அப்போ அரசு மருத்துவமனையும் அரசு பள்ளி கல்லூரிகளும் யாருக்காக இருக்கிறது? அரசை நடத்துகிறவர்கள் பிள்ளைகள் யாராவது அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறார்களா? அரசை நடத்துகிறவர்கள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி இவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் எதற்காக அப்பல்லோ, காவிரியில் போய் படுத்து மருத்துவம் செய்தார்கள்? ஏன் அரசு மருத்துவமனை என்னானது? தரமில்லை. அப்ப தரமில்லாத மருத்துவமனை யாருக்காக நடத்தப்படுகிறது என்ற கேள்வியை என் அன்பு சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், உயிரினுமிலேயே என் உடன் பிறந்தார்கள் எழுப்பி பார்க்கணும். ஒரு அரசு தரமில்லாத தன் நாட்டு மக்களுக்கு கொடுக்கணுமா, கொடுக்குமா, கொடுக்கலாமா என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பணும். எங்கிருந்து ஒரு மகன் மாற்ற நினைக்கிறேன் என்றால் கல்வியில் இருந்து. எப்படி எப்படி மாற்றுவாய் சீமான்? உலக தரத்திற்கு 200க்கும் மேற்பட்ட உலக நாடுகள். முதலிடத்தில் கல்வியில் பின்லாந்து என்ற ஒரு நாடு இருக்குது. 2வது இடத்தில் தென்கொரியா என்ற ஒரு நாடு. படித்த தம்பி தங்கைகள் இருக்கிறீர்கள். அலைபேசியில்
தகவல்கள் இருக்குது, தட்டி பார்க்கலாம். மூணாவது ஒரு சின்ன நாடு, நம் காரைக்குடி தான் அந்த நாடு உலக தரத்தில் 3வது இடத்தில் இருக்கிறது. உங்கள் மகன் அந்த 3 நாட்டையும் முந்திக்கொண்டு முதலிடத்தில் என் நாட்டு கல்வியை வைக்க வேண்டும் என்ற கனவோடு இந்த களத்திலே நிற்கிறேன். காரைக்குடியில் நிற்கிறேன். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் குடிக்காக ஒரு மகன் இந்த மண்ணில் நிற்கிறேன். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி கொடுப்பேன் கல்வியை? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று கற்றுக் கொடுப்பேன். கல்வியை கொடுப்பேன், கல்விக்கேற்ற வேலை கொடுப்போம், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுப்போம். அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை என் மக்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு கொடுப்போம். வாழ்விடத்திலே உங்கள் மகன் அரசாங்க வேலையை தருவேன். எந்த இடத்துக்கும் நீங்க நகர வேண்டியதில்லை. என்ன வேலை கொடுப்பாய்? பொருளாதாரம் எங்கு இருக்கிறது, எங்கு செல்வம் இருக்கிறது என்று தெரியாத ஒரு கூட்டத்திடம் நாம் அதிகாரத்தை கொடுத்து விட்டோம். ஆடும் மாடும் அளப்பரிய செல்வம். நாட்டு கோழி வளர்ப்பதில், பட்டுப்பூச்சி வளர்ப்பதில், தேனீக்கள் வளர்ப்பதில் பெரும் பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். உங்களுக்கு தெரியுமா என் சொந்தங்களே? ஏற்களஞ்செடி யாராவது மதித்திருக்கிறீர்களா? தெரு ஓரத்தில் கிடக்கும், சுடுகாட்டில் இருக்கும். ஏற்களஞ்செடியிலிருந்து எடுக்கிற நூலில் வெம்பட்டு என்றதுக்கு பொருள். அந்த வெம்பட்டில் தயாரிக்கப்படுகிற, அந்த நூலில் தயாரிக்கப்படுகிற பட்டுதான் உலகத்திலே விலை உயர்ந்த பட்டு. எருக்களஞ்செடி கூடவா உங்க பிள்ளைகளால் வளர்க்க முடியாம போயிரும். ஏற்களஞ்செடியை வளர்க்கிறேன், தொழிற்சாலை போடுறேன், அங்கிருந்து நூல் எடுப்போம், அங்கிருந்து பட்டு செய்வோம், விற்போம். ஆடு வளர்ப்போம், மாடு வளர்ப்போம். 100 ஏக்கர் 200 ஏக்கர் எடுத்து மாடு வளர்ப்போம். இங்கே வளர்ப்போம், இந்த மித்ராவையில வளர்ப்போம். வளர்த்து என்ன பண்ணுவோம்? பாலை எடுப்போம், பால் கொடுப்போம். பாலாடை கட்டி தயிர், மோர், நெய், வெண்ணெய், சிறு சிறு தொழிற்சாலைகளை கட்டி அரசாங்க வேலை, படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் கொடுப்போம். படிச்ச பிள்ளை எத்தனை லட்சம் டன், எத்தனை லிட்டரு பால் கறந்துருக்கோம் எண்ணட்டும். எவ்வளவு பால்கோவா, எவ்வளவு பாலாடை கட்டி, எவ்வளவு நெய், எவ்வளவு தயிர், எத்தனை லிட்டர் மோர் தயாரிச்சிருக்கோம் கணக்கெடுட்டும். படிக்காதவன் மாட்டு மாரில இருந்து பாலை கறந்து கொண்டாடட்டும், மாட்டு சாணத்தை எடுத்து கொண்டாடட்டும். ட்ரக்ல ஏத்துவோம், 10 ஏக்கர்ல குப்பை கடங்க போடுவோம், அங்க ஒண்டி கொட்டுவோம். அங்கிருந்து மீத்தேன் எடுப்போம், பயோகேஸ் எடுப்போம், எரிகாற்றை எடுப்போம், சிலிண்டர் அடைப்போம், மக்களுக்கு கொடுப்போம். அவ்வளவுதானே, இவ்வளவுதானே. இது தொழிற்சாலை, அது தொழிற்சாலை. வாழை போடுவோம், வாழையை விளைய வைக்க சொல்லுவோம் சித்தப்பா பெரியப்பா அப்பாவை. நம்மளும் போடுவோம், வாங்குவோம். வாழைக்காய் உணவுக்கு அனுப்புவோம், வாழைக்காய் சிப்ஸ் போடுவோம், வாழைப்பழ சிப்ஸ் போடுவோம், வாழைப்பழத்துல பண்ணு தயாரிப்போம், வாழை மட்டையில தட்டு தயாரிப்போம், வாழை நார்ல இருந்து தாள் தயாரிப்போம், வாழை நார்ல இருந்து வேட்டி சேலை அருமையா வாழை நார்ல இருந்து தயாரிக்க முடியும். எல்லாவற்றிலையும் சந்தை இருக்கு. நீங்க வாழ்விடத்தை விட்டு போக வேண்டியதில்லை. பனை இருக்கு, தென்னை இருக்கு, கரும்பு இருக்கு. பெரிய பொருளாதாரம் கரும்புல இருக்கு. கரும்புல இருந்து தொழிற்சாலை கட்டலாம். தொழிற்சாலை மகன் கட்டடம் கட்டிட்டு இருப்பேன்னு நினைக்க வேண்டாம். சீட்டு 4 தகர சீட்டு, வெப்பம் இல்லாம தர்மாக்கோல் ஃபால் சீலிங் போட்டு, ஏசியை போட்டு, மின்விசிறியை போட்டு ஆத்தால போனேன். இங்கே இருந்து வேலை செய். கரும்பு வெட்டுறதுக்கு கல்வி தேவையில்லை, கரும்பை காய்ச்சறதுக்கு தேவையில்லை. எத்தனை டன் வெள்ளம் காய்ச்சிருக்கேன்னு எழுதுறதுக்கு படிப்பு தேவை. படிச்சவன் படிக்காதவன் 2 பேருக்கும் ஒரே இடத்துல வேலை, கை நிறைய சம்பளம். பிள்ளைய நான் படிக்க வச்சிடறேன், காசு மிச்சம். ஆத்தாப்புக்கு முடியல, நான் வைத்தியம் பார்த்துறேன், காசு மிச்சம். தண்ணியை நீ காசு கொடுத்து வாங்காத, நானே கொண்டு வந்து தந்துறேன். தூய குடிநீரை நானே தந்துறேன். நீ இருக்க என் அண்ணனா, என் தம்பியா, நான் ஜெயிப்பேன். நான் ஓட்டு கேட்டு ஊராண்ட போல என் ஆத்தால பண்ணிட்ட வந்திருக்கேன், என் அண்ணன் தம்பிட்ட வந்திருக்கேன். நான் தோற்று போனேன், உன் மகன் பலமுறை தோற்று போனேன். சமரசம் செஞ்சனா பாத்தியா? சண்டை போடுறேன், கூட்டணிக்கு கூட்டம் போகல, கோடி கோடியா காசு வேண்டாம். ஏன்? எனக்கு பணத்தை விட என் இனம்தான் முக்கியம். எனக்கு பதவி விட என் மக்களுக்கு நான் உதவிதான் முக்கியம். நான் கட்சி ஆரம்பிச்சது என் மக்களை வச்சு பிழைக்கல, என் மக்களுக்காக உழைக்க. நான் கட்சி ஆரம்பிச்சது பதவிக்கு இல்லை, என் மக்களின் உதவிக்கு. நான் கட்சி ஆரம்பிச்சது பணத்துக்காக இல்லை, நான் பிறந்த பெருமை மிக்க என் தமிழர் என்கிற இனத்துக்காக. என்னைய உருவாக்கின மகன் இங்க இருந்தா நான் போனேன். இந்த ஊர்ல எல்லாம் நான் கபடி விளையாண்டு தெரிஞ்சேன், இங்க இருந்தான் போனேன்.
18 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தலைவன் உன் மகனை தூக்கிட்டு போனான். 1 மாச காலம் வச்சு எனக்கு படிப்பிச்சான். எது அரசியல், எது நாடு, எது கனவு என்று கற்பிச்சான். வந்தவன் மகன் அவன் சொன்னான், நாம வீழ்ந்தாலும் நம் இனம் எழுந்தால் போதும்னா. அவன் எனக்கு சொன்னான், நாம் செத்தாலும் நம் இனம் வாழ்ந்தால் போதும்னா. உன் மகன் வந்தேன், கத்தி கத்தி செத்துவாரேன். 15 வருஷமா கத்துறேன், ஒரு வெற்றியை நான் பார்க்கல. ஆனால் தோற்றவன் மாதிரி என் முகம் இருக்கா பாரு. எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு உற்சாகம், எவ்வளவு நம்பிக்கை. ஏன், என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள் என்னை கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. இவர்கள் வெல்வார்கள் கை சின்னத்தில், காலையில் செய்தி. அவர்கள் வெல்வார்கள் ரெட்டலையில், அவர்கள் வெல்வார்கள் உதயசூரியனில், காலையில் செய்தி. அவர்கள் வெல்வார்கள் சாதாரண வெற்றி, நீங்கள் தோற்று போவீர்கள். ஆனால் உங்கள் மகன் வெல்வேன் காரைக்குடியில். உலக வரலாற்றில் அது சரித்திரத்தில் சாதனை. ஒரு சாதாரண மகன், அப்பன் மந்திரியோ அமைச்சனோ இல்ல. வந்தான் சீமான், சாதி சொல்லல. வந்தான் சீமான், மதம் பேசல. வந்தான் சீமான், இலவசம் தர்றேன்னு சொல்லல. வந்தான் சீமான், ஓட்டுக்கு காசு தரல. காசை தரல, சிறந்த கருத்தை முன்வைத்தான். கோடிகளை கொட்டல, உயர்ந்த கொள்கையை முன்வைத்தான். அவன் இலவசம் தரமாட்டேன் என்றான். எதை தருவேன்? படிப்பு, படிப்புக்கேற்ற வேலை, பார்க்க நல்ல மருத்துவம், பயணிக்க நல்ல பாதை, போக நல்ல போக்குவரத்து, எரிக்க தடையற்ற மின்சாரம், குடிக்க நல்ல தண்ணி, பார்க்க எல்லாருக்கும் வேலை, அதுக்கேற்ற சம்பளம். பெரும் தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தலைவர் தந்த தமிழ் கொடை அண்ணன் சீமான் இதோ உங்களோடு. சொல்லவே இல்லை. அதான் உங்க இல்ல இது அதுதான் அதான் அதான் அவன் இல்ல நம்ம மைக் அதுதானே. அதான் அண்ணன் மைக்கு. தினேஷ் அங்க, தினேஷ் மைக் எது? என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நிறைய கட்சிகள், அரசியல் ஆட்சிகளை எல்லாம் பார்த்துட்டோம், அதுல வாழ்ந்துட்டோம். உங்களோடவே சேர்ந்து உங்களைப் போலவே வறுமை, ஏழ்மை, பசி, பஞ்சம், துயர, துன்பம் இதிலே இருந்து வாழ்ந்த மகன்தான். இங்கிருந்துதான் நாங்கள் சென்றோம். திருப்பி அங்கிருந்தே உங்களிடம் வந்திருக்கிறோம். காரணம், இங்கே அரசியல் என்பது ஒரு தன்னலமற்று மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒன்று என்பதை மாற்றி பெரிய லாபம் ஈட்டக்கூடிய தொழிலாக, நிறுவனமாக மாற்றி நிறுவப்பட்டு விட்டது. இதை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறோம். இங்கே பலமுறை இந்த கட்சிகள் திமுக, அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறது. இந்தியாவை காங்கிரஸ், பாரதிய ஜனதா மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை ஆள வரும்போது அந்த கட்சிகள் இந்த கட்சியோடு கூட்டணி வைப்பதும், இந்தியாவை ஆள யாரு வர வேண்டும் என்பதில் அந்த கட்சிகளோடு இந்த கட்சி கூட்டணி வைப்பதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் வருகிறது, ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை. நம்ம வாழ்க்கையில் என்ன மாறுதல் வருகிறது என்பதை என் அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும். இத்தனை ஆண்டுகள் கழித்து அதே வறுமை, ஏழ்மை, 1500க்கு நாம் கையேந்துகிற நிலைமை. 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்துவிட்டு இன்னைக்கு நம்ம அம்மாவுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறேன், 1000 ரூபாய் கொடுக்கிறேன் மாசத்துக்கு என்றால் 30 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதித்துக் கொள்ள முடியாத வறுமை, ஏழ்மை நிலையில் நம் மக்களின் வாழ்க்கை தரத்தை வைப்பது எப்படி ஆட்சியாக இருக்க முடியும்? எப்படி
எது ஒன்றுக்கும் கையேந்திர நிலையில் தன் நாட்டு மக்களை வைப்பது நல்ல ஆட்சியாகாது. என்னை பெற்றோர்களே, நல்ல ஆட்சியாகாது. எது எங்கிருந்து ஒரு ஆட்சியை தொடங்க வேண்டும், எங்கிருந்து ஒரு சிறந்த நாட்டை படைக்க வேண்டும் என்றால் கல்வியில் இருந்துதான். கல்விதான் ஒரு மேம்பட்ட சமூகத்தை உருவாக்க முடியும். கல்வியை சரியாக, சமமாக, தரமாக நாட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இங்கே என் பெற்றோர்கள் என்னை படிக்க வைக்க என் தாய் தந்தையர்கள் பட்ட துயரம் நீங்கள் இன்றும் பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கல்வி தனிப்பெரும் முதலாளிகளின் வியாபார பொருளாக மாறிவிட்டது. அதிக காசு இருக்கிறவன் நல்ல காசாய் கொடுத்து படித்துக் கொள்ளலாம். நல்ல காசு இருக்கிறவன் தனியார் மருத்துவமனையில் பார்த்து நல்ல வைத்தியம் பார்த்து பிழைத்துக் கொள்ளலாம். அப்போ அரசு மருத்துவமனையும் அரசு பள்ளி கல்லூரிகளும் யாருக்காக இருக்கிறது? அரசை நடத்துகிறவர்கள் பிள்ளைகள் யாராவது அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறார்களா? அரசை நடத்துகிறவர்கள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி, இவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் எதற்காக அப்பல்லோ காவிரியில் போய் படுத்து மருத்துவம் செய்தார்கள்? ஏன் அரசு மருத்துவமனை என்னானது? தரமில்லை. அப்ப தரமில்லாத மருத்துவமனை யாருக்காக நடத்தப்படுகிறது என்ற கேள்வியை என் அன்பு சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், உயிரினுமிலேயே என் உடன் பிறந்தார்கள் எழுப்பி பார்க்கணும். ஒரு அரசு தரமில்லாத தன் நாட்டு மக்களுக்கு கொடுக்கணுமா, கொடுக்குமா, கொடுக்கலாமா என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பணும். எங்கிருந்து ஒரு மகன் மாற்ற நினைக்கிறேன் என்றால் கல்வியில் இருந்து. எப்படி மாற்றுவாய் சீமான்? உலக தரத்திற்கு 200க்கும் மேற்பட்ட உலக நாடுகள். முதலிடத்தில் கல்வியில் பின்லாந்து என்ற ஒரு நாடு இருக்குது. 2வது இடத்தில் தென்கொரியா என்ற ஒரு நாடு. படித்த தம்பி தங்கைகள் இருக்கிறீர்கள், அலைபேசியில் தகவல்கள் இருக்குது, தட்டி பார்க்கலாம். 3வது ஒரு சின்ன நாடு, நம் காரைக்குடி தான் அந்த நாடு. உலக தரத்தில் 3வது இடத்தில் இருக்கிறது. உங்கள் மகன் அந்த 3 நாட்டையும் முந்திக்கொண்டு முதலிடத்தில் என் நாட்டு கல்வியை வைக்க வேண்டும் என்ற கனவோடு இந்த களத்திலே நிற்கிறேன். காரைக்குடியில் நிற்கிறேன். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் குடிக்காக ஒரு மகன் இந்த மண்ணில் நிற்கிறேன். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி கொடுப்பேன் கல்வியை? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று கற்றுக் கொடுப்பேன். கல்வியை கொடுப்பேன். கல்விக்கேற்ற வேலை கொடுப்போம், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுப்போம். அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை என் மக்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு கொடுப்போம். வாழ்விடத்திலே உங்கள் மகன் அரசாங்க வேலையை தருவேன். எந்த இடத்துக்கும் நீங்க நகர வேண்டியதில்லை. என்ன வேலை கொடுப்பாய்? பொருளாதாரம் எங்கு இருக்கிறது, எங்கு செல்வம் இருக்கிறது என்று தெரியாத ஒரு கூட்டத்திடம் நாம் அதிகாரத்தை கொடுத்து விட்டோம். ஆடும் மாடும் அளப்பரிய செல்வம். நாட்டு கோழி வளர்ப்பதில், பட்டுப்பூச்சி வளர்ப்பதில், தேனீக்கள் வளர்ப்பதில் பெரும் பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். உங்களுக்கு தெரியுமா என் சொந்தங்களே? ஏற்களஞ்செடி யாராவது மதித்திருக்கிறீர்களா? தெரு ஓரத்தில் கிடக்கும், சுடுகாட்டில் இருக்கும். ஏற்களஞ்செடியிலிருந்து எடுக்கிற நூலில் வெம்பட்டு என்றதுக்கு பொருள். அந்த வெம்பட்டில் தயாரிக்கப்படுகிற, அந்த நூலில் தயாரிக்கப்படுகிற பட்டுதான் உலகத்திலே விலை உயர்ந்த பட்டு. ஏற்களஞ்செடி கூடவா உங்க பிள்ளைகளால் வளர்க்க முடியாம போயிடும்? ஏற்களஞ்செடியை வளர்க்கிறேன், தொழிற்சாலை போடுறேன், அங்கிருந்து நூல் எடுப்போம், அங்கிருந்து பட்டு செய்வோம், விற்போம், ஆடு வளர்ப்போம், மாடு வளர்ப்போம். 100 ஏக்கர் 200 ஏக்கர் எடுத்து மாடு வளர்ப்போம். இங்கே வளர்ப்போம், இந்த மித்ராவையில வளர்ப்போம். வளர்த்து என்ன பண்ணுவோம்? பாலை எடுப்போம், பால் கொடுப்போம், பாலாடை கட்டி தயிர், மோரு, நெய், வெண்ணெய், சிறு சிறு தொழிற்சாலைகளை கட்டி அரசாங்க வேலை, படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் கொடுப்போம். படிச்ச பிள்ளை எத்தனை லட்சம் டன், எத்தனை லிட்டரு பால் கறந்துருக்கோம் எண்ணட்டும். எவ்வளவு பால் கோவா, எவ்வளவு பாலாடை கட்டி, எவ்வளவு நெய், எவ்வளவு தயிர், எத்தனை லிட்டர் மோர் தயாரிச்சிருக்கோம் கணக்கிடட்டும். படிக்காதவன் மாட்டு மாரில இருந்து பாலை கறந்து கொண்டாடட்டும், மாட்டு சாணத்தை எடுத்து கொண்டாடட்டும். ட்ரக்ல ஏற்றுவோம், 10 ஏக்கர்ல குப்பை கிடங்க போடுவோம், அங்கு ஒண்டி கொட்டுவோம், அங்கிருந்து மீத்தேன் எடுப்போம், பயாக்கஸ் எடுப்போம், எரிகாற்றை எடுப்போம், சிலிண்டர் அடைப்போம், மக்களுக்கு கொடுப்போம். அவ்வளவுதானே, இவ்வளவுதானே. இது தொழிற்சாலை, அது தொழிற்சாலை. வாழை போடுவோம், வாழையை விளைய வைக்க சொல்லுவோம் சித்தப்பா பெரியப்பா அப்பாவை, நம்மளும் போடுவோம், வாங்குவோம். வாழைக்காய்,
வாழைக்காய் உணவுக்கு அனுப்புவோம், வாழைக்காய் சிப்ஸ் போடுவோம், வாழைப்பழ சிப்ஸ் போடுவோம், வாழைப்பழத்துல பண்ணு தயாரிப்போம், வாழை மட்டையில தட்டு தயாரிப்போம், வாழை நார்ல இருந்து தாள் தயாரிப்போம், வாழை நார்ல இருந்து வேட்டி சேலை அருமையா வாழை நார்ல இருந்து தயாரிக்க முடியும். எல்லாவற்றிலையும் சந்தை இருக்கு. நீங்க வாழ்விடத்தை விட்டு போக வேண்டியதில்லை. பனை இருக்கு, தென்னை இருக்கு, கரும்பு இருக்கு, பெரிய பொருளாதாரம் கரும்புல இருக்கு. கரும்புல இருந்து தொழிற்சாலை கட்டலாம். தொழிற்சாலை நம்ம மகன் கட்டடம் கட்டிட்டு இருப்பேன்னு நினைக்க வேண்டாம். சீட்டு 4 தகர சீட்டு, வெப்பம் இல்லாம தர்மாக்கோல் ஃபால் சீலிங் போட்டு, ஏசியை போட்டு, மின்விசிறியை போட்டு ஆத்தால போன இங்கே இருந்து வேலை செய். கரும்பு வெட்டுறதுக்கு கல்வி தேவையில்லை, கரும்பை காய்ச்சறதுக்கு தேவையில்லை. எத்தனை டன் வெள்ளம் காய்ச்சிருக்கேன்னு எழுதுறதுக்கு படிப்பு தேவை. படிச்சவன் படிக்காதவன் 2 பேருக்கும் ஒரே இடத்துல வேலை, கை நிறைய சம்பளம். பிள்ளைய நான் படிக்க வச்சிடறேன், காசு மிச்சம். ஆத்தாப்புக்கு முடியல, நான் வைத்தியம் பார்த்துறேன், காசு மிச்சம். தண்ணியை நீ காசு கொடுத்து வாங்காத, நானே கொண்டு வந்து தந்துறேன். தூய குடிநீரை நானே தந்துறேன். நீ இருக்க என் அண்ணனா, என் தம்பியா, நான் ஜெயிப்பேன். நான் ஓட்டு கேட்டு ஊராண்ட போல என் ஆத்தால பண்ணிட்ட வந்திருக்கேன், என் அண்ணன் தம்பிட்ட வந்திருக்கேன். நான் தோற்று போனேன், உன் மகன் பலமுறை தோற்று போனேன். சமரசம் செஞ்சனா பாத்தியா? சண்டை போடுறேன், கூட்டணிக்கு கூட்டம் போகல, கோடி கோடியா காசு வேண்டாம். ஏன்? எனக்கு பணத்தை விட என் இனம்தான் முக்கியம், எனக்கு பதவி விட என் மக்களுக்கு நான் உதவிதான் முக்கியம். நான் கட்சி ஆரம்பிச்சது என் மக்களை வச்சு பிழைக்கல, என் மக்களுக்காக உழைக்க. நான் கட்சி ஆரம்பிச்சது பதவிக்கு இல்லை, என் மக்களின் உதவிக்கு. நான் கட்சி ஆரம்பிச்சது பணத்துக்காக இல்லை, நான் பிறந்த பெருமை மிக்க என் தமிழர் என்கிற இனத்துக்காக. என்னைய உருவாக்கின மகன் இங்க இருந்தா நான் போனேன். இந்த ஊர்ல எல்லாம் நான் கபடி விளையாண்டு தெரிஞ்சேன், இங்க இருந்தா போனேன். 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தலைவன் உன் மகனை தூக்கிட்டு போனான். 1 மாச காலம் வச்சு எனக்கு படிப்பிச்சான். எது அரசியல், எது நாடு, எது கனவு என்று கற்பிச்சான். வந்தவன் மகன், அவன் சொன்னான், நாம வீழ்ந்தாலும் நம் இனம் எழுந்தால் போதும்னா. அவன் எனக்கு சொன்னான், நாம் செத்தாலும் நம் இனம் வாழ்ந்தால் போதும்னா. உன் மகன் வந்தேன், கத்தி கத்தி செத்து வாரேன். 15 வருஷமா கத்துறேன், ஒரு வெற்றியை நான் பார்க்கல. ஆனால் தோற்றவன் மாதிரி என் முகம் இருக்கா பாரு. எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு உற்சாகம், எவ்வளவு நம்பிக்கை. ஏன்? என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள் என்னை கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. இவர்கள் வெல்வார்கள் கை சின்னத்தில், காலையில் செய்தி. அவர்கள் வெல்வார்கள் ரெட்டலையில், அவர்கள் வெல்வார்கள் உதயசூரியனில் காலையில் செய்தி. அவர்கள் வெல்வார்கள் சாதாரண வெற்றி, நீங்கள் தோற்று போவீர்கள். ஆனால் உங்கள் மகன் வெல்வேன் காரைக்குடியில். உலக வரலாற்றில் அது சரித்திரத்தில் சாதனை. ஒரு சாதாரண மகன், அப்பன் மந்திரியோ அமைச்சனோ இல்ல. வந்தான் சீமான், சாதி சொல்லல. வந்தான் சீமான், மதம் பேசல. வந்தான் சீமான், இலவசம் தர்றேன்னு சொல்லல. வந்தான் சீமான், ஓட்டுக்கு காசு தரல. காசை தரல, சிறந்த கருத்தை முன்வைத்தான். கோடிகளை கொட்டல, உயர்ந்த கொள்கையை முன்வைத்தான். அவன் இலவசம் தரமாட்டேன் என்றான். எதை தருவேன்? படிப்பு, படிப்புக்கேற்ற வேலை, பார்க்க நல்ல மருத்துவம், பயணிக்க நல்ல பாதை, போக நல்ல போக்குவரத்து, எரிக்க தடையற்ற மின்சாரம், குடிக்க நல்ல தண்ணி, பார்க்க எல்லாருக்கும் வேலை, அதுக்கேற்ற சம்பளம், பெருமை மிக்க வாழ்வு, மரியாதையான வாழ்க்கை. 1500 வேட்டி சேலைக்கு கையேந்திர நிலையில இல்ல. தன்மானத்தை இழந்து என் சொந்தங்கள் வாழக்கூடாது. உன் மகன் இப்படி கையேந்தனா பிச்சை, நாம ஊரே சேர்ந்து கையேந்தனா அது பிச்சை இல்லாம இலவசம்னா எப்படி இருக்கிறது? கொடுத்து கொடுத்து வாழ்ந்த இப்படி உயர்ந்த கைய வாங்கி கைய வேட்டி சேலை அரிசி பருப்பு 8000 டோக்கனு 10,000 டோக்கனு கொடுக்கிறவன் யாரு? கர்ண மகராசா பரம்பரையா இல்ல சேர சோழ பாண்டிய வாரிசா? பிச்சைக்கார பயிலுக்கு திருட்டையில் ஏறி வந்தவன் வந்து நாட்டணி ஓட்ட போட்டு கொடுத்ததுனால லட்ச லட்சம் கோடிகளை கொள்ளையடிச்சு பாதிக்கு ஒதுக்கி வைக்க பாருங்க. ஏற்கனவே பதவியில் இருந்தவன் எதற்காக வாரான்? ஏற்கனவே பதவியில் இருந்தவன் எதற்காக வாரான்? அந்த பதவியை தக்க வைக்க. ஓ மகன் என் தோற்று தோற்று திருப்பி வாரான், உனக்கு உதவிக்காக, உனக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக அவன் வரான். சரி, 5 வருஷம் பதவியில் இருந்து செஞ்ச ஒரு நன்மை, ஒரு உதவி என் மக்களுக்கு, ஒரு செயல், ஒரு செயல். இதே மாங்குடி ஐயா சட்டமன்ற உறுப்பினர் 5 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு.
இந்த காரைக்குடி மக்களுக்காக ஒரு வார்த்தை சட்டமன்றத்தில் பேசின ஏதாவது ஒரு செய்தியை காட்டுங்க. இப்ப இந்த மாதிரி மட்டும் போய் பேசிட போறாரு. இத ஒழிக்கணும், மாத்தணும். நம்மளை எவ்வளவு குறைச்சு மதிப்பிடுறான் பாருங்க. காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, மிக்சி கொடுத்தா போட்டுருவாங்க. மிக்சி கொடுத்தா எங்க அம்மாட்ட கேட்கிறேன், எதை அரைப்பீங்க? மிளகா, மஞ்சள், மல்லி. அதை யார் கொடுப்பா? நம்ம அப்ப விவசாயி தான் கொடுக்கணும், நீ தான் கொடுக்கணும். பிரிச்சு கொடுப்பாரு ஐயா எடப்பாடி. எதை வைப்பிய? கொடுத்தவன் தலையை காலையா வெட்டி வைப்ப, அதுல கத்தரிக்காய், வெண்டைக்காய், கீரையை தான் வைக்கணும். அதை யார் கொடுப்பா? என் ஆத்தால பண்ண விலை வச்சு கொடுக்கணும். புரியுதா? புரியுதா? உலகத்திலே தலை சிறந்தவன் யாருன்னா விவசாயி. அதனாலதான் நம்ம பாட்டேன் வல்லுவேன், சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்று பாடுறான். உழவர் குடிதான் உலகத்தில் உயர்ந்த குடி. உலகத்திலே உயர்ந்த சாதி ஒன்று உண்டென்றால் உழைக்கிற விவசாயி சாதிதான். இந்த நாட்டில் தனக்கு உழைத்து பிறருக்கு சேவை செய்யறவன் ரெண்டே உயிர் தான். ஒன்னு தேனீக்கள், இன்னொன்று விவசாயி. தனக்குத்தான் தேனை சேர்க்கும், ஆனா மற்றவனுக்கு பயன்படும். எப்பனாத்தாலும் தனக்குத்தான் உழைப்பான். அவனுக்கு போக ஒரு மூட்டை நெல் வீட்டுல இருக்கும், 10 மூட்டை சந்தைக்கு போகும். அடுத்தவன் பசிக்கு கொடுப்பான். உலகத்திலே சிறந்தது தேனியும் நம்ம விவசாயம் தான். அத கவனத்தில் வச்சுக்கணும். உன் மகன் முத தேர்தலில் போட்டியிடும் போது சின்னம் கேட்டு போனேன். என்ன சின்னம் வேணும்னா புலின்னு மேலெங்கிலும் பார்த்தான். என்னடா புலிய கேட்கிறேன் அப்படின்னு. அப்போ அது தேசிய விலங்கு, கொடுக்க முடியாதுன்ட்டான். அப்ப ஏன் தேசிய இந்த மயில கொடுன்னு? அது தேசிய பறவைன்னா. நான் தேசிய மலர் தாமரை ஏன் பிஜேபி கொடுத்தாயின்னு கேட்டேன். பதில் இல்லை. இப்படியே இருந்தாங்க 2-3 அதிகாரி. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்போ காலமான கொடுன்னு. அது உயிருள்ள எதையும் தர முடியாது, விலங்குகள் எல்லாம் தர முடியாது. அப்ப ஏன் மாயாவதி அம்மாவுக்கு நீ அந்த பகுஜன் ஜமாச்சுக்கு யானை கொடுத்த, ஃபார்வர்ட் பிளாக்கு சிங்கத்தை கொடுத்தேன்? அது அப்ப நடந்துருச்சு. அப்ப நான் உனக்கு பின்னாடி பிறந்ததான் பிரச்சனையா இருக்கான்னு கேட்டேன். இந்த பக்கத்துக்கு அதிகாரி ஹீ இஸ் ரெவல்யூஷனிஸ்ட், ஏதோ கசுகுசுன்னு பேசுறான், சமாளிக்க முடியாது. நான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப என்னதான் சொல்றேன், கடைசியா ஒரு விவசாயிய கொடுத்தாங்க. உயிருள்ள எதையுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விவசாயிய கொடுத்தாங்க. ஏன்? ஒரு விவசாயம் உயிரோட இல்லை, அதனால கொடுத்தாங்க. அதையும் உன் மகனுக்கு கொடுத்தாங்க. உசுர கொடுத்தாவது விவசாயிய காப்பாத்திரும் ஆசியமானு கொடுத்தாங்க. புரியுதா? புரியுதா உங்களுக்கு? 15-20 ஆண்டுக்கு முன்னாடி இங்க நின்னேன், என் தம்பி தங்கச்சியில போல இங்க நின்னவனை நம்பினேன். என் தலைவன் என் நாட்டுக்கு, என் மொழிக்கு, என் இனத்திற்கு, என் நிலத்துக்கு கேடுலாம காப்பான்னு. கெடுத்து நாசமாக்கினதே இவங்க தான் தெரிஞ்ச பிறகு வந்தேன். எங்கிருந்து? உலகத்தின் மிகப்பெரிய தலைவனின் துப்பாக்கி முனையிலிருந்து வந்தேன். உன் மகன் என் தலைவன் பக்கத்தில் நிக்க வச்சு சொன்னான், என் கையிலிருந்து வர்ற துப்பாக்கியில வெடிக்கிறது போல உங்க வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் வெடிக்கணும், அப்பதான் நம்ம இனம் விடுதலை அடையும். தொண்டை வறண்டு போச்சு, தூக்கம் வரல, கத்துறேன், கத்தி சாகுறேன். ஏன்? என் இனம் செத்து வரக்கூடாது. தொண்டை தான் வறண்டுருச்சு, என் மக்களின் வாழ்க்கை வறண்டு விடக்கூடாது என்பதற்காக கத்துறேன். என்னால முடியாதா? நீங்க கொடுத்த ஓட்டு 36 லட்சம், நீங்க கொடுத்தது 8.5 விழுக்காடு வாக்கு. 0.51 விழுக்காடு வச்சிருக்கிறவனுக்கு சீட்டும் நோட்டும் பேரம் பேசும்போது உன் மகனுக்கு பேசியிருப்பானா பேசியிருக்க மாட்டானா? எவ்வளவு கெஞ்சிருப்பான், எவ்வளவு மன்றாடி இருப்பான், எவ்வளவு பதவி ஆசை, பணத்தாசை காட்டியிருப்பான். நாம் பிச்சை எடுத்து செத்தாலும் ஜாவனை ஒழிய என் மக்களை ஏமாத்திருப்பா மாட்டேன். எனக்கு தெரியாதா? 50 சீட்டு துணை முதல்வர் வாங்கிட்டு போக தெரியாது, என்னை கேட்டான், நீங்க நல்லா இருப்பீங்க, வீடு வாடகை வீட்டுல போய் குடியிருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய கட்சி வச்சுட்டு இவ்வளவு பெரிய ஆற்றலை வச்சு வாடகை வீட்டுல இருக்கலாமான்னு. அது இருக்கட்டும், நீங்க நல்லா இருப்பீங்க. நான் நல்லா இருப்பேன், நாடு மக்களும் நாசமா போயிடுவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு. நான் ஒரு மகன் இருந்து கத்துறதுனால மொத்த பயலும் பயந்துகிட்டு இருக்கான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாரு, ஒரு ஓட்டுக்கு 1000
லட்சம் ஓட்டு கொடுத்துட்டு வருது டிஎம்கே ஏடிஎம்கே. யாருக்கு பயந்து? எனக்கு. இந்த பையன் ஜெயிச்சு போடுவானோ? இந்த பையன் உன் மகன் ஜெயிச்சுட்டா இந்த காசுக்கு ஓட்டை வாங்குற கலாச்சாரம் செத்துரும். இலவசம் கொடுத்து ஏமாத்துற கலாச்சாரம் செத்துரும். அவன் என்ன பண்ணுவான்? அவன் இப்ப சிப்காட்டுக்கு நிலத்தை எடுக்க சொல்லு, எடுக்க முடியாது. குடியரசுத் தலைவர் கையெழுத்திருந்தாலும் சீமா ஒப்புதல் இருக்கணும். சீமா சரின்னா தான் அவன் உட்கார்ந்துக்குருவாங்க. ஏன் பரந்தூர்ல 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் இன்னும் கட்டல? சீமா இருக்காங்க. ஏன் கடலுக்குள்ள பேனா சிலை வைக்கல? அவன் அங்கே இருக்கான். ஏன் விளைநிலத்தை எடுத்து 8 வழிச்சாலை போடல? அவன் அங்க நிக்கிறான். ஏன் நீ கல்லதான் உண்டலாம், ரோடெல்லாம் போட முடியாது. ஏன் காட்டுப்பள்ளியில 6111 ஏக்கர் என் கடலுக்குள்ள துறைமுகம் கட்டல? எத்தனை கோடி பணக்காரன் ஒத்த மகன், மான தமிழ் மகன் சீமா நிக்கிறான். நிக்கிறவன் யாரு? பிரபாகரன் என்ற பெரும் மரவனின் மகன். சமரசம்ங்கிறது செய்ய மாட்டேன். எத்தனை முறை தோற்றாலும் பாரு, எவனா சொல்ல சொல்லு. 29/2029 நாடாளுமன்ற தேர்தலிலும் உன் மகன் இதே மாதிரி தனிச்சுதான் நிற்பேன். எவனோடு கூட சேர மாட்டேன். 20 பெண்களுக்கு 20 ஆண்களுக்கு இடம். இதே மாதிரி படிச்ச என் பிள்ளை என் சொந்தங்கள் இருந்தா நிறுத்துவேன். பணக்காரனை வேட்பாளரை போடாத ஒரு கட்சி சொல்லுங்க. தலைவனே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கையேந்தி திரள் நிதி கூட்டது கூட்டம். ஏன்னா மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவையில்லை. தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக என் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம்தான் இருக்கணும். பணம் இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும்னா, மகத்தான தலைவன் காமராஜி, மகத்தான நம் தாத்தா கக்கன், மகத்தான நம் தலைவன் நம் தாத்தா முத்துராமலிங்க தேவர், மகத்தான நம் தாத்தா ஜீவானந்தம், சிங்காரவேலர், இவங்கெல்லாம் நமக்கு வந்திருப்பார்களா? பணம் இருப்பவன் தான் தேர்தலில் நிற்க முடியும், வெல்ல முடியும் என்றால் என் பெற்றோர்களே, முதலாளிகளுக்கான அதிகாரம் தானே உருவாகும். உழைக்கும் நம்மை போன்ற ஏழை எளிய மக்களுக்கு எப்படி அரசியலும் அதிகாரமும் வரும்? எப்படி வரும்? இதை மாற்ற வேண்டாமா? ஒரே ஒரு வாக்கு, ஒரே ஒரு முறை, உனக்கு நீயே உழுகிற விவசாயம் பார்க்கிற நீதானே சின்னம். விவசாயி போடு. விவசாயிக்கு போடலன்னா வேற எவன் போடுவான்? அதான் வாழ்ந்துட்டிய. கருணாநிதி ஐயா ஆட்சியில் 5 முறை 25 ஆண்டு, அம்மா ஜெயலலிதா 4 முறை 20 ஆண்டு, ஐயா எடப்பாடி 4.5 ஆண்டு, ஐயா ஸ்டாலின் 5 ஆண்டு, ஒரே ஒரு முறை. உன் மகன் ஆட்சியில வாழ்ந்து பாரு. நாடும் மக்களும் எப்படி வாழ்றான் பாரு. பூமியின் சொர்க்கமா இதை மாற்றி படைக்கிறேன். சாப்பாட்டுகளால்தான் பசி, வறுமை, ஏழ்மை, தண்ணி இல்ல, வேலை இல்ல, எதுவுமே இல்லாம சிறந்த நாடாக மாற்றி படைக்கிறேன். இவ்வளவு உண்டு மூளை, இவ்வளவு வேலை, கோடி கரங்கள் என்றுதான் கையேந்தி. இந்த கையேந்தது ஓட்டுக்காக அல்ல, நான் பிறந்த நாட்டுக்காக, வாக்குக்காக அல்ல, வருங்கால என் தம்பி தங்கைகள், என் அன்பு பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக கையேந்தி நிற்கிறேன். அதனால விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை என் இனத்தின் தன்மானத்திற்கான வெற்றி. நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மண்ணின் வளம் காக்கும், மக்களின் நலன் காக்கும், காடு காக்கும், மலை காக்கும், ஆறு காக்கும், அருவி காக்கும், அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு உங்கள் பிள்ளை எனக்கு விவசாய சின்னத்தில் சட்டமன்றத்தில் பேசுகிற வாய்ப்பை எனக்கு வழங்குங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.